கெட்டவன் சொல்றது ஒரு மாசு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதையை கண்டு வீடு என்ன போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வானத்தைய எட்டி பிடிப்பேன், இந்த பூமியையும் சுத்தி வருவேன். சார் சார் வாங்க சார், சார் உள்ள வாங்க சார். இது ஜெராக்ஸ் மட்டும் தான் சார், அதுவும் ஸ்டூடெண்ட்க்கெல்லாம் ₹1.50 சார். நேரத்துல காசு இல்லைன்னு சொன்னா கூட நாளைக்கு வாங்க அனுப்பிச்சு வச்சிடறேன் சார். இது பொண்ணுங்கெல்லாம் வந்துச்சுங்கன்னா காசே இல்ல இருந்தா கொடுமா, இல்லன்னா 2 நாள் கழிச்சு கூட சொல்லுமா, குடுமான்னு சொல்லிடுவேன் சார். அதெல்லாம் கரெக்ட். 2 நாள் கழிச்சு காசு கொடுக்க வந்தா காலையில நீ உட்காந்து போனல, எங்கயா போற? நேத்து நைட் அவ்வளவு நேரம் எங்கயா போயிருந்த நீ? நேத்து நைட் எங்க போனேன்? நைட்டு எதுக்கு தலைய சொல்லிடுற? ஆமா சார், நான் அது முடி வெட்டலான்னு போனேன். அந்த நைட்லயா? வீட்டுக்கு இந்த முடியோட போனா பொண்டாடி முடிய பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிறா சார். சண்டைன்னு வந்துட்டா சரியா முடிய பிடிச்சாரா, பிடிச்சி குத்துன்னு குத்துறா சார். அதான் போய் முடிய வெட்டலான்னு சலூனுக்கு போனேன்னா அங்க அவ்வளவு கூட சார், எல்லாம் மொட்டை அடிக்கணும் வந்து நிக்கிறானுங்க. ஆமா சார், மொட்டை அடிக்கணும் வந்திருக்காங்களா? கடை நேரம் மொட்டை அடிட்டு இருக்கோம். கடை ₹500 நோட்டு பக்கத்துல இருந்துடா. ஆமா சார், அது என் வேலையை பார்த்து நீங்க கொடுத்த தருமானமா? இந்த கடையெல்லாம் கரெக்டா அழகா போர்டெல்லாம் வச்சுக்கிறேன், டாக்ஸ் நானெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டா நம்பர் போட்டு வச்சுக்கிறேன். அதை பார்த்து எனக்கு சம்மதம் கொடுத்து இருக்கீங்களோ? சன்மானமா? யோ, சிசிடிவி கேமரா வெளியில இருக்குல்ல, அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குதா சார்? உன் கடை உள்ளார கடை வெளியில இல்ல ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வேணும். நேற்று ஈவினிங் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும், அது வரைக்கும் உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு பென்ட்ரைவ்ல எடுத்துக்கூட. சார் அது ஏதாவது பிரச்சனையா சார்? இப்ப நீ எடுத்து கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆகும். என்ன தந்துற சார், இந்த உடனே தந்துற சார். அது நானே கடையில இல்லன்னா யாராவது வந்திருக்கலாங்களான்னு சிசிடிவி முதலாளி தான் எனக்கே சொல்லுவாரு. அந்த ₹500 நீங்க வச்சதானோ? நான் இன்னும் பாக்கல, சிசிடிவி நேத்தி பாக்கல. பேசிக்கிட்டே இருக்காதியா வளவலன்னு. போ டக்குன்னு எடுத்துருவா. உன் கடை உள்ள இப்ப கடை வெளியில இருக்குதுல்ல, அது உன்னோட அசஸ்ல தானே இருக்குது? ஆமா சார், 4 பக்கம் வச்சிருக்கேன் சார். எடுத்துருவா, ஃபுல் ஃபுட்டேஜ் எடுத்துருவா, பென்ட்ரைவ்ல போட்டு எடுத்துருவா. சரிங்க சார். நான் சொல்றது தெளிவா கேளு. சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டு இருக்காதா. இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாரு. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதா. நான் எதையும் பார்க்கல, என்ன எதுக்கும் கம்பல் பண்ணாதீங்க. ஏய், திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ. நான் திரும்ப எதுவும் பேசல, உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அதான் திரும்ப சொல்றேன். பேசுறேங்கிறதுக்கும் சொல்றேங்கிறதுக்கும் நிறைய அர்த்தம் இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்ல முயற்சிக்கிறேன், எதையும் பேச முயற்சிக்கல, எதையும் புரிய வைக்க முயற்சிக்கல. அப்படியா? எனக்கு புரியல. என்ன நீ புரிய வைக்கலாம்னு நினைக்கிற? என்ன எனக்கு புரியலன்னு நினைக்கிற? உன்னை நான் புரிஞ்சுக்கலங்கிறியா, இல்ல நம்ம 2 பேருக்கும் புரியாத வயசுங்கிறியா? நான் எதுவும் சொல்லல. நீங்க பாரு வெண்ணிலா, நீதானமா நான் சொல்றத கேளு. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல உங்க அப்பாவோட டிஎன்ஏவும் உன்னோட டிஎன்ஏவும் ஒன்னா இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு நீ காலேஜ்ல ரெட் டொனேட் பண்ணல, ஃபுல் டெஸ்ட் கொடுத்தியே, அது காலேஜ்ல நீ கொடுத்ததுன்னு நினைக்கிறியா? நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ண வச்சதே அந்த டீமே என்னோடதான். அப்புறம் உங்க அப்பா போன வாரம் உங்க வீட்டுக்கு சுகர் அண்ட் பிபி செக் பண்றதுக்கு லேப் அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க வந்தாங்களா? அது யாருன்னு நினைக்கிற? என்னோட அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். Thank God, உன்னோட டிஎன்ஏவும் உங்க அப்பாவோட டிஎன்ஏவும் மேட்சா இல்ல. நான் போய் சொல்லல, ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க நிதானமா கேளு. இது உனக்கும் ஷாக்கிங் தான், எனக்கும் ஷாக்கிங் தான். சுத்தி என்ன நடக்குதோ எல்லாமே எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. உன்னோட பேசின நாட்கள் அது எல்லாம் பொய்ன்னு நினைக்கும் போது எதுலயுமே என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. நான் சரியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருக்கிறேன், என்னையே அறியாம. எங்க பருவீங்களா, நம்ம தலையில என்ன எழுதிருக்குதோ அதுதான் நடக்கும். நம்மளோட பிறப்போ இறப்போ நம்ம நிர்ணயிக்கிறோம் கிடையாது, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அமையறதும் கிடையாது. இப்ப வாழ்றோம் பாத்தியா, இன் பிட்வீன்ல இந்த வாழ்க்கை, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இந்த வாழ்க்கையை மட்டும்தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சவங்க கூட நான் இருக்கிறதுக்கு என்ன தடை இருக்க போகுது? எனக்கு புரியல. இவ்வளவு நாள் அவங்க கிட்ட பேசாம தான் இருந்தேன், ஆனா உன்னை நான் ஃபாலோ பண்ண, அந்த மனுஷனையும் நான் ஃபாலோ பண்ண, 2 பேரோட டெஸ்டும் பார்த்தேன். ஏதாவது பேச பின்னிலா, ஏதாவது பேச. நம்ம பேசி 20 நாள் ஆயிடுச்சு, இன்னொன்னு பேசலன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு நீ என்கிட்ட நீ பேசாம இங்கிருந்து நகரவே கூடாது. என்ன சொல்றீங்க? என்னெல்லாம் சொல்றீங்க? அறுவடை
கூட நம்பி காலையே பெறப்பார். அவர் எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்ல சொல்றீங்களா, இல்ல உங்களுக்கு தான் அவர் அப்பான்னு சொல்ல சொல்றீங்களா? என்ன சொல்ல சொல்றீங்க? வெண்ணிலா, சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எதுவுமே நம்மளா தேடிக்கிட்டது கிடையாது. எழுதின வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஆனாலும் என்னால முழுசா சந்தோஷப்பட முடியல. உனக்கும் அவருக்கும் டிஎன்ஏ மேட்ச் ஆகல. ஆனா எனக்கும் அவருக்கும் எனக்கு எதுவும் வேணாம், யாரும் வேணாம், எதுவும் பேச வேண்டாம். என்னை விட்டுங்க. எங்கேயாவது இந்த ஆத்துல வந்து எப்படியோ போயிடுறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கான். நில்லிடி, என்னடி நினைச்சிட்டு இருக்கா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நான் பாட்டு தண்ணடி இருந்தா நான் உன்னை கூப்பிட்டேன். நான் உன்னை என்கிட்ட சிரிச்சு பேச சொன்னேன். நானாடி வந்தா? நீ தானடி என்னை தேடி வந்தா? விஜய் கையை விடுங்க. எனக்கு பதில் சொல்லிட்டு போடி. நீ தானடி என்னை தேடி வந்தா? பர்ஸ காணும், அதை காணும், பேக்க காணும். இப்ப நான் என்னையே காணுங்கிற. நான் தேடுறா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? விஜய் என்னை விடுங்க. வெண்ணிலா, நான் உன்கிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ எனக்கு தங்கச்சி கிடையாது. நான் உனக்கு அண்ணன் கிடையாது. உங்க அப்பா உனக்கு அப்பம் கிடையாது. இதை விட தெளிவா நான் என்ன சொல்லணும்? என்ன ப்ரூஃப் வேணும் உனக்கு? என்ன ப்ரூஃப் பண்ண சொல்ற? விஜய் கை விடுங்க. வெண்ணிலா, நீ தெளிவா என்ன பிளான் பண்ணி அடிக்க பாக்குற. உனக்கு என்னடி இப்போ? என்ன இப்போ? என்னை விட்டு போகணும், என்னை ஏமாத்திட்டு போகணும். அதானே உனக்கு? என்ன 15 நாள் பேசாம இருந்தனே, எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குற. இப்ப கூட கண்ட்ரோலா இருக்கேனா? நீ பண்ற எல்லாத்துக்கும். விஜய் கையை விடல. இப்ப நான் கத்தி ஊரை கூப்பிடுவேன். அப்படியா? கூப்பிடு பாக்கலாம். நீ யார கூப்பிடுற? எவன் வந்து உன் பக்கத்துல நிப்பான்? என்ன பேசுவான்னு நான் பாக்குறேன். கூப்பிடுறீ. என்ன விஜய் உங்களுக்கு போலீஸ் மேல திமிரா? உங்க அதிகாரத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு பாக்குறீங்களா? அப்படியா? அப்படி இல்ல, நான் உன்னை யோசிக்கலையே. இது என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சோ உன்னை இந்நேரம் என்னென்னமோ பண்ணிருப்பேன். நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். விஜய் நீங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்வீங்க. அப்படியா? நான் சொல்றது இருக்கட்டும். நீ சொல்லிட்டு போடி. எனக்கு பதில எதுக்கு என் பின்னாடி வந்தா? எதுக்கு பல்ல காட்டி என்கிட்ட பக்கத்துல உட்காந்து நொச்சரிச்சுட்டு இருந்தா? அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல. உங்களை நான் உன்னை இங்கேயே இப்படி பொறிக்க மாதிரி பேசுறீங்க. நீங்க ஒரு போலீஸ் தானே? உங்களுக்கு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எதுவுமே தெரியலையா என்ன உங்களுக்கு? ஏய் தோராமண்டா, பொண்ணுகிட்ட நடந்துக்கிறது எங்களுக்கு தெரியும். பப்ளிக்ல எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் நான் சொல்லி உனக்கு தெரியணும். நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதுல. அப்படியா? நான் தான் சொல்றேன்ல. என்ன சொல்ற? சொல்லு. என்ன வாட்டி சொல்லு. எனக்கு உங்களை சொல்லுடி. கையை விடுங்க. என் கையை விடுங்க. ஏற்கனவே என் வாழ்க்கை என்ன வச்சு செய்யுது. என் வாழ்க்கை எப்படி போக போகுது? நான் யாரு? எதுக்காக எனக்கு மட்டும் இந்த சோதனை? இன்னும் எனக்குள்ள அவ்வளவு கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு விடையே தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் சொல்லவா? நீ யாரு? நான் சொல்லவா? நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் எனக்கு விட தெரியும். நான் சொல்லவா நீ யாருன்னு? கையை விடுங்க. என்ன ஏற்கனவே போதும். என் கஷ்டம் எல்லாமே எனக்கு போதும். என்ன மேல மேல எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. நான் தாங்க மாட்டேன். சொல்லுடி, சொல்லு. நானும் உனக்கு கஷ்டப்படுத்துறேன். 15 நாளா தூங்கவே இல்ல தெரியுமாடா? சாப்பாடு எங்க வீட்டுக்கு கூட சரியா போறது இல்ல. எங்க அம்மா போன் பண்ணா 1 மணி நேரம் உங்க கூட இருக்கிறேன். இது நேரம்லாம் நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். நடுவுல நான் வேலையும் பாத்துக்கிட்டு. ராம் கிட்ட கேளு, எவ்வளவு பைத்தியமா நான் சுத்திக்கிட்டு இருந்தேன்னு. லாட்ஜில தங்கிட்டு இருந்தேன் உன்னால. எங்க அம்மா மூஞ்சி கூட பார்க்க முடியாம ரூம் எடுத்து லாட்ஜில தங்கிட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் விட தெரியணும்னு இப்ப தெரிஞ்சு நான் தெளிஞ்சு வந்து உங்ககிட்ட நின்னா என்ன மறுபடியும் குழப்பத்தை கொண்டுட்டு போறேங்கிற. மறுபடியும் அதே பைத்தியக்காரனை சுத்துங்கிற. அதானே நீ சொல்ல வர்ற? விஜய் நான் உங்களை எதுவும் சொல்லல. நான் உங்களை சொல்றதுக்கு நான் யாரு? என்ன பத்தின கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியல. உங்களை பத்தி நான் எதுக்கு கேட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? வெண்ணிலா, நான் சொல்றது கேளு. நான் கோமா பேசல. நான் ஆதங்கத்துல உன ஏதாவது பேசிருப்பேன். ஆனா புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு தங்கச்சி கிடையாது. இதை நான் எங்க நின்னு சொல்லணும்? எப்படி கத்தி சொல்லணும்? எப்படி வேணா நான் சொல்றேன். ஆனா நீ என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காத. வேணா விஜய், இதெல்லாம் செட் ஆகாது. இதெல்லாம் சரிபட்டு வராது. என்னால தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த பேப்பர்ஸ் நீங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது மண்டை சுக்குநூறு ஆகுது. என் கேள்விக்கு விட கிடைச்சிருச்சு. ஆனா விடைக்குள்ளாரையே வெடிக்கிற பூகம்பம் இருக்குன்னு பேச விட்டுருங்க. என்ன நான் தேடி போய்க்கிறேன். எங்கடி தேடி போற? உன்னை நீ எங்க தேட போற? நீ எங்க இருக்க தெரியுமா? நீ என் மனசுல இருக்கிற.
என் உயிர்ல இருக்கிற நீ நீ எங்க உன்னை தேடி போற? உன்னோட இடம் எது தெரியுமா? நான் எங்க இருக்கிறேனோ அதான் உன் இடம். இதோ நான் நிக்கிறேன் பாத்தியா? இதுதான் உலகம். உன்னோட உலகம் நான் மட்டும்தான். என்னடா என்ன மறைச்சு மறைச்சு பாக்குறா? மறைச்சு பாக்கலண்ணே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதான் பாக்குறேன். என்னடா உனக்கு எதுவும் வேலை இல்லையா? அண்ணே, ஆனா சூப்பரா இருக்குதுண்ணே டான்ஸ். அண்ணி அண்ணி டான்ஸ் சூப்பரா ஆடுறாங்க. ஆமாண்ணே, உனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாதா? என்னடா என்ன விளையாடிட்டு இருக்கா? அண்ணே, அண்ணி டான்ஸ் சூப்பரா ஆடி இருக்காங்க. இங்க பாரு சூப்பரா இருக்குதுல. நான் லைக் கமாண்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டேன். சூப்பர் சூப்பர். என்ன இங்க பாருண்ணே, எவ்வளவு கமாண்ட் போட்டுருக்காங்க பாரு. அண்ணே அவனா உங்களுக்கு சொல்லவா? அண்ணே சொல்லவா? என்னடா? அடிக்க கூடாது. அண்ணே அண்ணே இப்ப எல்லாம் ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? லைக்ஸும் வியூஸும் பிச்சுக்கிட்டு போறது புருஷ மண்டாட்டி சேர்ந்து ஆடுறதுக்கு தான். அதுவும் அப்படியே கொஞ்சம் கிளுகிளுப்பா புருஷ மண்டாட்டி ஜோடியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரே கலர்ல போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இளையராஜா பாட்டை போட்டு மல்லி வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அந்த பாட்டை போட்டு ஆடினாங்கன்னு வச்சுக்கோ, அப்பப்பா அப்படி போகும் வியூஸ் லைக்ஸ். ஆனா அண்ணி இது யாரோ ஒரு பையன் கூட எல்லாம் ஆடுறாங்க. ஆமா யார் அது? யாருன்னு அது? அது சொந்தக்கார பையனா? அவனும் நல்லா தான் ஆடுறான். ஆனாலும் ஜோடி பொறுத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அவன் முடியும் ஆளும் என் அண்ணன் தலை எங்க அண்ணன் முடி மாதிரி வருமா? சுருட்ட முடி, சோழி போட்டு பாக்குற கண்ணு. எங்க அண்ணன் கலர் என்ன, ஹைட் என்ன, அண்ணன் அண்ணியும் சேர்ந்து ஜோடி ஆடுற மாதிரி இருக்குமா? அண்ணா எனக்காக அண்ணே நேர் விருப்பம். இதோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேனே நேர் விருப்பம். அடுத்த வாட்டி ரீல்ஸ் போடும்போது நீயும் அண்ணியும் போடணும். நான் சொன்ன பாட்டு பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் அந்த பாட்டு தான் போடணும். அண்ணா எனக்காக ரீல்ஸ் போடுவியா? ஆனா எதுக்கு கோவப்படுற பண்ணி? நீ கோவப்பட்டு தான் எப்ப பார்த்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கிறேனே. ஊர்ல தப்புனா தான் கோவப்படுற, அவனுங்க மேல கைய வைக்கிற, மாண்டைய உடைக்கிற, செஞ்சவன் கைய உடைக்கிற, அதெல்லாம் பாத்துட்டேன். போ இனிமே நீ டான்ஸ் ஆடுறதான் நான் பாக்கணும், அதுவும் அண்ணி கூட சேர்ந்து. அப்புறம் அண்ணே அன்னிக்கிட்ட நீங்க நல்லா டான்ஸ் ஆடுங்கன்னு நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அன்னிக்கோட டான்ஸுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன்ல. மீனாட்சி எவ்வளவு மீனாட்சி? மாமா சொல்லுங்க மாமா. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கா? எவ்வளவு நேரம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா? அது கேக்கல மாமா, காதுல ஹெட்போன் வச்சிருந்தேன். என்ன மாமா சொல்லுங்க மாமா. அது தண்ணி ஏதாவது வேணுமா? வயலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? மீனாட்சி என்ன பிள்ளை ஊருக்குள்ள ஏதோ சொல்றாங்க? என்ன மாமா என்ன சொல்றாங்க? அது ஏதோ உன் வீடியோ எல்லாம் யூடியூப்ல வருதுன்னு சொல்றாங்களே, அது என்ன வீடியோ அது? நம்ம டான்ஸ் ஆடுறதுல கேமரால படம் பிடிக்கும். படம் பிடிச்சது நம்ம போன்ல தானே வச்சுக்கணும். அது எப்படி எல்லா போன்லயும் வருது? இன்னத்துக்கு எல்லா போனும் அது போகுது. என்ன மாமா என்ன பாத்தீங்க? என்ன பார்த்தனா? இப்பதான் சோமு மாவன் காமிச்சான். அது நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற அந்த மலை மேல டான்ஸ் ஆடி அந்த வீடியோ போட்டுக்கிறியே. அது நாங்க காலேஜ் ரிஹர்சலுக்காக எடுத்தது மாமா. புரியல. ரகசல்னா? அது காலேஜ்ல அது ஆண்டி விழா வருது. ஆண்டி விழாவுக்கு டான்ஸ் போட்டில நான் சேர்ந்துருக்கிறேன். அதுக்கு அது ஆடி பார்க்கணும்ல. ஆடி பார்த்துட்டு தானே மேடையில ஏறி ஆட முடியும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது மாமா. அது நாங்க அது ஆடி பார்த்தோம். அது என்ன மீனாட்சி என்ன புரியாது எனக்கு? ஊர் உலகம் புரியாதுன்னு நினைக்கிறியா? வயலும் வைக்காம எனக்கு தெரியும் நினைக்கிறியா? எல்லாம் சொல்லல. உங்களுக்கு போனை பத்தி எதுவும் தெரியாதுங்கிற, சோசியல் மீடியா பத்தி எல்லாம் எதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கல, அது சொல்றேன். மீனாட்சி நானும் யூடியூப் பக்கம் போயிருக்கேன். தேர்தல் பத்தி பேசுவாங்க, அரசியலை பத்தி பேசுவாங்க, நாட்டு நடப்பு பேசுவாங்க. எல்லாத்தையும் நானும் பார்த்துருக்கிற வயல்ல உட்காந்துருக்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்பேன். அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். தேவையானதை தெரிஞ்சுப்பேன். சரி மாமா, இது என்ன இப்போ? அது காலேஜ் பசங்க வீடியோ எடுத்தாங்கல்ல, அவங்க யாராவது அவங்க சேனல்ல போட்டு விட்டுருப்பாங்க. என்னன்னு எனக்கு தெரியல மாமா. என்ன மீனாட்சி சொல்ற நீ? உன் போட்டா ஊர் ஃபுல்லா பரவி இருக்குதுங்கிற, அது தெரியாதுன்னு சொல்ற நீ? என்ன மாமா தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் போய் சொல்லன்னு சொல்றீங்களா? நான் தான் அந்த வீடியோ எல்லாம் எடுத்து அது போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? எல்லாருக்கும் முன்னாடியும் காட்டிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? மீனாட்சி உனக்கு முன்னாடி நான் உலகத்தை பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த உலகம் இந்த மாதிரி இல்ல. எப்ப பார்த்தாலும் போனும் கைமா சின்ன வயசு பசங்க எல்லாம் தன குனிஞ்ச மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க தலை நிமிர்மானு கூட தெரியல, அந்த அளவுக்கு குமிஞ்சு போய் கிடக்குறாங்க இந்த போனுங்கிற உலகத்துல. அந்த உலகத்தை நான் பார்க்கல இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த மாதிரி குமிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க பாரு. இந்த காலத்து பசங்க போனை மட்டும்தான் பாக்குறாங்க. உறவங்களையும் பாக்குறதுல, மனுஷங்களையும் பாக்குறதுல, பக்கத்துல உள்ள மனுஷங்களையும் மதிக்கிறதுல, பக்கத்துல இருக்கிற மனுஷங்கள்ட்ட பேசுறது கூட இல்ல. ஏன்னா அவங்க இருக்கிற உலகம் இந்த உலகம் இல்லையா, போனுங்கிற உலகத்துல இருக்கிறாங்களாம். அதனால அது கூட மட்டும் தான் பேசுவாங்களாம். என்ன மாமா, நான் ஒண்ணு சின்ன பண்ண கிடையாது. எதுக்கு இப்ப நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ பேசுற மீனாட்சி. என்ன பத்தி பேசுறேன்? உன்னை பத்தி பேசுறேன். காலேஜுக்காக டான்ஸ் ஆடுறேன்னா காலேஜ் பிள்ளைய மட்டும் தானே பாக்கணும். மேடை மேலேயே ஆட போறேன்னா மேடையை சுத்தி உள்ளவங்க தானே பாக்கணும். எதுக்கு ஊரெல்லாம் பாக்குது? உங்களோட ஆடானே அது யார்? அது என்னோட சீனியர் மாமா. அது டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த பையனை தான் கிளாஸ் ஜோடியா போட்டுருக்காங்க. ஏன் மீனாட்சி டான்ஸ்னா ஜோடியா மட்டும்தான் ஆடணுமா?
என்ன மாமா என்ன சொல்றீங்க அப்ப நீங்க நீங்க நம்பலையா? நான் ஏதாவது அப்படி இப்படி நான் காலேஜ்ல போயிட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? என்ன நீங்க நம்பாம தானே ஏதாவது பேசுறீங்க, ஏதாவது சொல்றீங்க? மீனாட்சி, உன்னை நான் நம்பாம இருந்தா காலையில வயல எவ்வளவு வேலை கிடந்தாலும் எவ்வளவு ஆளுங்க வந்து நின்னாலும் அவங்கள பார்க்காம நீ படிக்கிறவேன்னு சொல்லி உன்னை கொண்ட காலேஜ்ல விட மாட்டேன். 4 மணிக்கு வேலை முடிஞ்சதுன்னா வசதியா இருக்கும், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு படுக்கலாம் போல. ஆனா மீனாட்சி அழைக்கணுமே காலேஜுக்கு, முன்னமாமே போய் நிக்கணும். அந்த பிள்ளை நம்ம வரலன்னா கால் கெடுக்க நிக்குமே பஸ் ஸ்டாண்ட்ல போயின்னு, நான் வந்து அங்க நிக்க மாட்டேன். இப்ப என்ன சொல்லி காட்டுறீங்களா? என்ன காலேஜ்ல கொண்டாந்து விட்டு அழைச்சிட்டு வரேன், உங்களுக்கு நான் நிறைய வேலை கொடுக்குறேன், வீட்டுல எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறேன்னு ஏதாவது யாராவது சொன்னாங்களா? அதை வச்சு நீங்க என்ன இவ்வளவு பேசுறீங்களா? நான் நான் எந்த தப்பும் பண்ணல. காலேஜ்ல ஆனுவல் டேக்கு பிராக்டிஸ் பண்ணேன், அவ்வளவுதான். அது யாரோ பசங்க எனக்கு தெரியாம அது யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அது கூட எனக்கு தெரியாது, நீங்க இப்ப சொல்லிதான் எனக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன மீனாட்சி, என்ன இவ்வளவு ஈஸியா பேசுற? என்ன பண்றதுன்னு கேக்குற? அப்ப உனக்கு நீ என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன நடந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கல, என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேக்குற. மீனாட்சி, நீ டான்ஸ் ஆடுறேன்னு சொல்ற பாரு, அது வீடியோ மாதிரி எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சிருந்தா கூட நான் பார்த்து நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஊர் ஃபுல்லா ஊருக்கே காட்டி நல்லா இருக்குதா என்னன்னு கேட்டுக்கிற. எத்தனை பேர் பாப்பாங்க, எந்தெந்த கண்ணோட்டத்துல பாப்பாங்க, எல்லாரோட பார்வைக்கும் உன்னால பதில் சொல்ல முடியுமா? எனக்கு சொல்லி எவ்வளவு பதில், அவங்க எல்லாருக்கும் உன்னால பதில் சொல்ல முடியுமா? எங்க அம்மா அப்பத்தா சொந்தக்காரவங்க எல்லாரும் பார்த்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்களே, யார் இந்த பிள்ளை, என்னம்மா இதுன்னு, உன்னால பதில் சொல்ல முடியுமா? இப்ப என்ன சொல்றீங்க? நான் தப்பானவன்னு சொல்றீங்களா? இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? அந்த காலத்துல போட்டோ எடுத்தாலே திருஷ்டி ஆயிடுன்னு சொல்லுவாங்க. போட்டோ பார்க்க போறது மிஞ்சி மிஞ்சி போட நம்ம உறவுக்காரவங்க தான், நம்மளை சுத்தி உள்ளவங்க தான். அவங்க பார்த்தாலே கண்ணு வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க, திருஷ்டி ஆகி மேலுக்கு முடியாம போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ ஆடுறத உலகம் ஃபுல்லா பாக்குது. உங்க அம்மா அப்பா உன்னை கையில பிடிச்சு கொடுத்தது உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு தான். உலகம் ஃபுல்லா உன்னை பார்த்து திருஷ்டி ஆச்சுன்னா உன்னை என்னால திருஷ்டின்னு சொல்றது பொம்பளைங்க கண்ணு ஆம்பளைங்க கண்ணு எல்லா கண்ணையும் சேர்த்துதான். எங்க அம்மாவுக்கு அப்பத்தாவுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். கண் திருஷ்டிக்கு எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? பாக்குறவங்க கண்ணு எல்லாம் நல்ல கண்ணா இருக்கும்னு என்னால சொல்ல முடியுமா உனக்கு? பாக்குறவன் படுத்துக்கிட்டு பாப்பா, உட்காந்துக்கிட்டு பாப்பா. நீ போட்ட வீடியோவை படுத்துக்கிட்டு பார்க்கும்போது அவன் பார்வை வேற மாதிரி இருக்கும், வீட்டுல உட்காந்துட்டு பார்க்கும்போது அந்த பார்வை வேற மாதிரி இருக்கும், தனிமையில பார்க்கும்போது அந்த பார்வை வேற மாதிரி இருக்கும். எல்லாரோட பார்வைக்கும் யாரால பதில் சொல்ல முடியும்? சோமம்மா சொல்றான் அண்ணி நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்கன்னு கமாண்ட்ல போட்டுட்டேன்னு. சோமம்மாவா நமக்கு தெரிஞ்சவன், அழகா சொல்லிட்டான். தெரியாதவன் அவனுக்கு என்ன தோணுதோ அதை தானே சொல்லுவான். உன் பேர் என்னன்னு போடுவான், நாளைக்கு உன் பேர் என்னன்னு அனுப்புவ. அதுக்கப்புறம் கண்ணு அழகா இருக்குதே, என்ன மை போடுங்கன்னு கேட்பான். சட்டை அழகா இருக்குதே, எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. அதுவும் கேள்விதான், அதுக்கும் பதில் சொல்லணும் நம்ம. இந்த சட்டையை விட மேட்டு பொருந்தியில சட்டை, அந்த சட்டை நல்லா இருக்குதே, அதை போடுங்களேன் இனிமேட்டுக்கு. அதுக்கும் நீ பதில் சொல்லு. சில நேரம் போட்டு காட்டி பதில் சொல்லணும், சில நேரம் போடுறேன்னு சொல்லி பதில் சொல்லணும். எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டாம், ஆனா இனிமே கேள்வி எப்படி எல்லாம் கேட்பாங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்னெல்லாம் பதில் சொல்ல நீ போறேன்னு அதை யோசிச்சு பாத்துக்கோ. ராம், நான் தெளிவா சொல்றது கேள. ஆபீஸ் ஃபுல்லா இந்த பேச்சு தான் போயிட்டு இருக்க, எனக்கு ஃபுல்லா இந்த பேச்சு தான், உன்னை பத்தி மட்டும்தான். டேய், ஆனா எனக்கு புரியல, நீ சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா என் மேல அந்த அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு தான் யோசிக்கிறேன். உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன். ராம், நீ கோபப்படாத. கோபப்படுறதுனால கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லார்கிட்டயும் போயிடுச்சு இந்த நியூஸ். ஆனா யாரோ ஒருத்தவங்க உன்னை கமிஷனர் நாளைக்கு பாக்கணும்னு சொல்லிட்டாராம். அது என்ன வேணா இருக்கும். அது ஆனா நம்ம தப்பு பண்ணிருக்கோம், ஆனா தப்ப சரியா தானே பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல எவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? என்னையே போட்டு கொடுக்குற அளவுக்கு எவனுக்கு தைரியம் வந்ததுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாதா? இல்லடா, அவங்க பேசிக்கிறத பார்த்தா நான் வேதா கிட்ட கூட விசாரிச்சுட்டேன். லஞ்ச புகாரு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கேஸ்ல தான். எனக்கு ஃபுல்லாவே உன் பேச்சுதான். நீ ஸ்டேஷன்ல இல்லங்கிறதுனால உன்னை கூப்பிட்டு விசாரிக்கலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீ வந்த உடனேயே கமிஷனர் உங்ககிட்ட எனக்கு புரியலடா, எந்த அளவுக்கு அந்த கமிஷனர் மோகன் அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான், நம்ம பேசவே முடியாது. எனக்கு பயமா இருக்குடாம், சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களோன்னு
எனக்கு பயமா இருக்குடா